இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நம்ம மே மாதம் 1ஆம் தேதி நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உழைப்பாளர்கள் தினம். ஸோ உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு உழைப்பாளர்களுக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை தரணும் சொல்லி ஜபிக்க போகிறோங்க. இன்றைக்கி உழைச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியும். அடுத்தவங்களோட தயவு, அடுத்தவங்களுடைய உதவி எனக்கு வேணும், அவங்கள தான் சார்ந்திருக்கு, அதெல்லாம் தேவையில்லை. உழைப்பால் முன்னேறினவங்க நிறைய பேர் இன்றைக்கி. அதனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்த போக்கின்றார். நம் ஜபங்களை கேட்டுட்ருக்கேன் அன்பான ஒவ்வொரு உறவுகளுக்கும் இனிய உழைப்பாளர்கள் தினம். என்ன பிரதர் முடிகிற டைமில் சொல்கிறீங்க நினைக்க, நாங்கள் டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுலாம், இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைய நாள் ஜபம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகின்றார். வாக்கு தத்தம் செய்தவரை அப்படியே விட்டுவிட போக மாட்டார். இன்றைக்கி ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாக்கை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நிறைவேற்ற போகின்றார். மாறாக அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் உங்களுக்கென்று கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி உங்கள் தேவைகளை அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்வார். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. இன்றைக்கி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்ற போகின்றார். நான் பார்த்துக்கிறவன்னா, நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இரு வாழ்க்கையில். இன்றைக்கி எத்தனை பேர் கடினமாக உழைக்கிறோம் வாழ்க்கையில், மேலே வந்துட மாட்டோமா, உயர்ந்த போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு, உழைச்சிட்ருக்கோம்ல, எப்போ தான் எங்களுக்கு ஓய்வு? அந்த எதற்காக நம்ம ஓடுறோம் அப்படின்னா பணம். ஆமாவா இல்லையா? யாருமே சும்மா வேலை செய்ய மாட்டோம். ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஊதியத்தையும் உயர்த்தி கொடுக்க போகின்றார். இன்றைக்கி எத்தனை பேர் உண்மையாக உழைச்சிட்ருக்கோம், அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம்ல. எனக்கு இந்த போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பிரதர், எனக்கு இந்த வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பிரதர், இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதர், எனக்கு இதுலேயும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் பிரதர். ஸோ எத்தனை பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம்ல. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகின்றார். மகிழ்ச்சியாக இருங்கள், நீதியான வாழ்க்கை வாழுங்கள், அப்பொழுது அதன் வெகுமதி உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் தலைமுறைக்கும் கிடைக்கும். ஆகவே உண்மையாய் வாழ்ந்து வெளிச்சமாய் பிரகாசியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் அதற்கான பலனை உங்களுக்கு தருவார். பார்த்தீங்களா? உண்மையாய் வாழ்ந்து செம்மையாக வாழணுமா? பார்த்தீங்களா? இன்றைய நாளில் நீங்கள் உண்மையாக வாழணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமான பிரகாசத்தை கொடுக்க போகின்றார். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, உண்மையாக இருங்க. அவ்வளோதான். நம்ம பண்ணுற வேலைக்கு நம்ம உண்மையாக இருக்குமா அப்படின்னு பார்த்து நீங்கள் தான் சொல்லணுமே தவிர அடுத்தவன் சொல்ல மாட்டான். நான் நல்லா வேலை செஞ்சேன்னா, நான் இப்படி பண்ணனான்னு சொல்லி நம்ம பெருமையாக நம்ம பேசக்கூடாதுல்ல. அடுத்தவன் சொல்லணும், பரவாயில்லப்பா, இந்த பையன் சூப்பராக வேலை செய்யுது, இந்த பொண்ணு சூப்பராக வேலை செய்யுது, இந்த வேலைக்கான ஒரு அங்கீகாரம் இந்த கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு நான் இவ்வளோ கொடுக்க போகிறேன், இந்த பையனுக்கு நான் இவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வேலையில் ஒரு சின்சியரிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம எங்கேயோ போயிடலாங்க. ஏனோ தானோன்னு இல்லாமல் ஒரு சின்சியராக இருந்து, ஆண்டவரே என்னோடய ஃபோக்கஸ் என்னவோ அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன், எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் எங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபத்தில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம கேட்க போகிறோம். முழு மனசோட முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்த போகின்றார். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அப்பா, நீர் எங்களுக்கு வாக்களித்தபடியே எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. உமது வார்த்தையின்படி நடப்பதன் மூலம் எங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு சேவை செய்கின்ற ஒரு மனப்பான்மையும் இருதயத்தையும் தர வேண்டும் என்று கேட்குறேன். ஏசப்பா, நீதியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. உண்மையுடன் நடக்கவும் ஜனங்கள் மத்தியில் வெளிச்சமாய் பிரகாசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. மூலம் என் தலைமுறையை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா, நீதியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கான ஒரு வெகுமதியை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன். ஏசப்பா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரத்தினால் நோயெல்லாம் தொட்டு அகற்றுங்கப்பா.
எந்த பிரச்சனையெல்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்குற ஆண்டவர். ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஒற்றுமை சமாதானத்தோடு இருக்கணும் என்று கேட்குற ஆண்டவரே. உழைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உழைப்பின் வெகுமதியை சீக்கிரமாக நீர் கொடுப்பீர் என்று நம்புகிற ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.